நரியும் கொக்கும். அது ஒரு அடர்ந்த காடு. அங்கு பல மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் நரி ஒன்று வசித்து வந்தது. அதற்கு எப்போதும் யாரையாவது ஏமாற்றி அவர்கள் ஏமாறுவதைக் கண்டு மனமகிழ்வது பொழுதுபோக்காக இருந்தது. அதே காட்டில் அறிவுமிக்க கொக்கு ஒன்றும் இருந்தது. அந்த கொக்கு அனைத்து மிருகங்களிடமும் நன்மதிப்பை பெற்று இருந்தது. இதை பொறுக்க முடியாத நயவஞ்சக நரி அந்த கொக்கை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தது. ஒரு நாள் கொக்கு நரியின் குகை இருக்கும் வழியில் வந்து கொண்டிருந்தது. நரி அந்த கொக்கை பார்த்து, நண்பனே, உன்னுடைய அறிவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் நாளை உனக்கு ஒரு விருந்து வைக்க விரும்புகிறேன். உன்னால் வர முடியுமா என்று கேட்டது. கொக்கும் சரி வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது. அடுத்த நாள் நரி சுவைமிக்க சூப் ஒன்றை செய்தது. அன்று மாலை கொக்கு நரியின் இடத்திற்கு சென்றது. நரியோ திட்டமிட்டபடி சூப்பை அகன்ற இரு தட்டில் ஊற்றியது. ஒன்றை கொக்கிடம் கொடுத்தது. கொக்கினால் வாயகன்ற தட்டில் உள்ள சூப்பை குடிக்க முடியவில்லை. நரியோ நக்கி நக்கி அந்த சூப்பை குடித்துவிட்டு, நண்பனே, இந்த சூப்பை உனக்காக செய்தேன், எப்படி இருந்தது என்று சிரித்து கொண்டே கேட்டது. கொக்கு ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து நரியிடம், நண்பனே, சூப் மிகவும் ருசியாக இருந்தது என்று கூறியது. கொக்கு நரியிடம், இரவு நேரம் ஆகப் போகிறது, நான் செல்ல வேண்டும் என்று கூறியது. செல்லும் முன், இன்று நீ எனக்கு விருந்து வைத்தாய், பதிலுக்கு நான் நாளை உனக்கு விருந்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன். உன்னால் வர முடியுமா என்று கேட்டது. நரியும் வர சம்மதம் தெரிவித்தது. நாளை மீதியை பார்க்கலாமா?